கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆறுதல் கூறி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். கள விவரங்களை பதிவு செய்யலாம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில இதுவரைக்கும் பலியானவர் எண்ணிக்கை, அதாவது விஷ சாராயம் குடித்து பலியான எண்ணிக்கை 51 நெருங்கிடுச்சு. இந்த தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 2 நாட்களாக அழும் கோலம், சோகமான சூழ்நிலை, மக்கள் கடுமையான பீதி. இந்த நிலையில் தான் தொடர்ந்து கருணாபுரம் பகுதி இருந்துட்டு இருக்கு. நேற்று முதல் கட்சி தலைவர்கள், அரசியல்வாதிகள், அதே போல ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் என ஏராளமானோர் இங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் மற்றும் அவர்கள் ஆறுதல் கூறி போறாங்க. இந்நிலையில தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டு உயிர் இழந்தவர்களோட குடும்பங்களுக்கு நேரில் சென்று வீடு வீடாக சென்று அவருக்கு ஆறுதல் கூறி வராரு. இது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு உயிரிழந்த விஜயன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய இருவரின் உடலுக்கு பாமக டாக்டர் ராமதாஸ் நேரில் அவர் அஞ்சலி செலுத்தினாரு. எங்களுடைய கேள்விகள் எல்லாம் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் 22 பேர், 29 பேர் மொத்தத்தில் இறந்தார்கள். அன்று முதலமைச்சர் இதே பதில்தான் சொன்னார். கடுமையாக நடவடிக்கைகள் எடுப்போம், இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 10 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இதை நான் பார்க்கின்றேன். இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும், தட்டி கழிக்கக்கூடாது. இதற்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ தினம் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பவர்கள் மட்டும் கிடையாது. இவர்களுக்கு யார் உடந்தையாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால்தான் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணையிலே அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேர்மையான முறையிலே விசாரிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இது அரசியல் புள்ளிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் முழுமையான விசாரணை வராது. அதனால்தான் எங்களுடைய நோக்கம், இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணையில் கடந்த 30 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக யார் யார் இது விற்று கொண்டிருக்கின்றார்கள், இதற்கு யார் தூண்டுகிறார்கள், இதற்கு யார் பெரிய தலைகள், இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தலைகள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இது எங்கிருந்து வந்தது, இது மற்ற மாநிலத்திலிருந்து வந்ததா, இதெல்லாம் சிபிஐ விசாரணை நடந்தால்தான் தெரியும். முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கைகள், இந்த துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள், இந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும், இல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியை விலக்க வேண்டும், பொறுப்பிலிருந்து எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் இதற்கு இவ்வளோ சாவுகளுக்கு காரணமாக நான் பார்க்குறேன். துறை அமைச்சர் அவர் நினச்சிட்டு இருக்காரு மது விலக்கு துறை, கலால் துறைனா மதுவை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த மதுவை விற்று தான் மது நோயாளிகளாக மாறி அவர்களால் 150 200 ரூபாய் குடிக்க முடியாத 30 ரூபா 40 ரூபாய்க்கு இது போன்ற விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்கிற சூழல் வந்திருக்குது. அடுத்தது காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியர், அதுவும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மீது எங்களுக்கெல்லாம், எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த கோபம் இருக்கிறது. அவர் சரியான முறையில் இதை சொல்லலை. அவர் ஏதோ இது கள்ளச்சாராயம் இல்லைன்னு மறுத்தார். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மீண்டும் வீட்டில் குடித்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் தாமதமாக அனுமதிக்கப்பட்டார்கள் மருத்துவமனையில். கலெக்டர் இவங்களுக்கு தவறான தகவல் சொன்ன காரணத்தால், ஏன்னா ஒரு நாள் முன்பு வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு 20-30 உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதன் பிறகு இங்கே இருக்கின்ற அரசியல் புள்ளிகள், பெரும் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை நடந்தால் தான் அது நியாயம் வெளியே வரும், இல்லைன்னா வராது. சிபிசிஐடி எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. இல்லை, அது இல்லாமல் இந்த போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன்
இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் மருத்துவமனையில் வசதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.